வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருண் கொலட்கர் எழுதின கிராப் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இவரோட முழு பேர் அருண் பாலகிருஷ்ணா கொலட்கர். இவர் ஒரு இந்தியன் போயட். இவர் மராத்தி, ஆங்கிலம் 2 மொழியிலையும் எழுதுவார். இவருடைய முதல் புஸ்தகமான ஜெஜூரி, இது ஒரு இங்கிலீஷ் போயட்ரி. இதில் மொத்தம் 31 போயம்ஸ் இருக்குது. இந்த பேர் ஜெஜூரின்றது மகாராஷ்டிராவில் ஒரு கோயில் இருக்குது ஜெஜூரின்ற இடத்துல. அந்த இடத்துக்கு போனதை பற்றி எழுதின போயமும் இதில் இருக்கிறதுனால இந்த புஸ்தகத்துக்கும் ஜெஜூரின்னே பேர் வச்சுருக்காரு. இந்த புஸ்தகத்துக்காக அவருக்கு 1977 காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவர் எழுதின ஒரு மராத்தி கலெக்ஷன், போயம் கலெக்ஷனுக்காக பிச்கி வாகின்றது பேர், அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு 2005 கிடச்சிருக்கு. இவருடைய போயம்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் எடிட் பண்ணவர் அரவிந்த் கிருஷ்ண மெஹோத்ரா. இதை அவர் இவருடைய இறப்புக்கு அப்புறம் 2010 பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிளட் ஆக்ஸ் புக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் எழுதின மராத்தி போயமான கிட்டியை தான் ஆங்கிலத்தில் கிராப்ன்ற பேரில் தலைப்பில் இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இது அவர் ஆரம்ப காலத்தில் தான் எழுதின ஒரு போயம். இதில் ஒருத்தவங்களுடைய குணத்தை வெளியில் கொண்டு மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு போயம்னு சொல்லலாம். இது என்னென்னா, எல்லாரோடையும் ஒட்டாமல் தனித்து இருக்கக்கூடிய சுபாவத்தை பற்றி இதில் சொல்லுது. அதுக்கப்புறம் சில பயங்கள். இதில் அவர் எப்படின்னா, அவரோட கவிதை அந்த கவித்துவமான வார்த்தைகளால் நம்ம மனசை கொள்ள அடிச்சிடான்னு சொல்லலாம். இந்த போயமோட ஆரம்பம் பார்த்திங்கன்னா, லுக் ஜஸ்ட் லுக் அட் தெம், த கிராப்ஸ், தே ஆர் 2 ஆஃப் தெம். அதாவது பாருங்கள், சும்மா பாருங்கள், ஏன்னா நண்டுங்க, 2 நண்டுங்க அங்கே இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் 2 நண்டுங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படியெல்லாம் அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இயற்கையிலே நம்மளே ஒரு நண்டுங்களை பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வை அவருடைய வார்த்தைகளால் கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நண்டுங்களும் அது கண்ணு வழியாக நம்மளை பார்க்குது அப்படின்றாரு. அந்த கண் அது சிமிட்டுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, அதுங்க இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் அந்த நண்டுங்க நம்மளை பார்க்குது இல்லையா, அதனால் நமக்கும் அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது. ஏன்னா அந்த நண்டுங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆரா அது மேலே இருக்குது. அந்த நண்டுங்க 160 டிகிரிஸில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இடது பக்கம் போகுது. இந்த சமயத்தில் தான் நமக்கு ஒன்று புரியுது, அந்த நண்டுங்க நம்மளை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு. ஏற்கனவே அது முடிவு பண்ணிடுச்சு நம்ம போக போகிற இடம் இதுதான்னு சொல்லிட்டு, அதனால் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. நமக்குள்ளேயும் என்ன ஆகிடுதுன்னா, அந்த நண்டுங்க நல்லா இருக்கணும், அப்படியே அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது மேலே ஒரு கேர் நமக்கு இப்போ வந்துடுது. அப்போ தான் அவர் நம்ம பயப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு. இப்போ அந்த நண்டு நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, நண்டு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம கிட்ட நம்ம நோக்கி வருது, நம்ம கண்ணை சாப்பிட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம அந்த அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது இது மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நமக்கு ஒரு மரண பயமே வந்துடுது. ஏன்னா நண்டுங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு திறமை இருக்கிறதும் நமக்கு தெரியும், சக்தி இருக்கிறதும் நமக்கு தெரியும். அப்புறம் உடனே சொல்கிறார், இல்லை பயப்படாதீங்க, அது ஒன்றும் இப்போவே நடந்துட போகிறதில்ல, ஏன்னா அந்த நண்டுங்க நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் நிஜமாகவே இந்த நண்டுங்க நம்மக்கிட்ட நம்ம கண்ணை சாப்பிட்டா என்ன ஆகிடும் அப்படின்னும் போது நமக்கு நிஜமாகவே கண்ணு போகிறது ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, மென்டலாகவும் நம்மளுடைய பார்வை இழந்த அந்த தன்மையை நம்மளை ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயும் குருடாக்கிடுது. இப்போ நம்மளை முழுசாக பயமூத்திட்ட அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நண்டு ஒரு டைரக்ஷனாக வருது இல்லையா, அந்த இன்னொரு டைரக்ஷனில் பாருங்கள் அப்படின்றாரு. அங்கே பார்க்கும்போது அங்கே யார் இருக்கான்னா நம்ம தான் அந்த பக்கமும் இருக்கோம். இப்போ இது ரொம்ப நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணிடுது. ஏன்னா நண்டு நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு, நம்ம இங்கே இருக்கோம், ஆனால் அந்த பக்கமும் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளை என்ன பண்ணிடுறாருன்னா, நமக்குன்னு ஒரு வேர்ல்டு அவர் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த நண்டுங்க எங்கேன்னு தெரியுமா வந்தது, உங்கள் தலையிலேருந்து தான் அந்த நண்டு வந்தது, அதாவது உங்கள் மனசுலேருந்து தான் அந்த நண்டு வந்திருக்குன்றாரு. இப்போ இது நமக்கு இன்னொரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண வைக்குது. நம்மளை இன்னொரு உலகத்துக்கு அதை அழைச்சின்னு போயிடுது. அங்கே என்ன ஆகிடுதுன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம தொலைச்சிடுறோம். இதுதான் உண்மைன்றாரு. இதெல்லாம் நம்மளை ரொம்ப பயமுறுத்துது. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நண்டுங்க எங்கேருந்து வந்ததுங்கன்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்கள் தலையிலேருந்து சொல்லிட்டப்பறம் வேறு எங்கே எந்த வந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. நம்ம தலைக்குள்ளேயே ஒரு நண்டு இருந்துட்டுருக்கு. அது
ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்திருக்கு, திடீர்னுலாம் வந்து தோணலை. ஆனால் இந்த நண்டுங்க தான் வந்து நம்ம கண்ணை நிறைய விஷயத்தில் குருடாக்கக்கூடிய தன்மையோடு இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயத்தில் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நண்டு நம்மளை நோக்கி வந்துருக்கு, எப்போனா நம்ம கண்ணை சாப்பிட்டுடும் அப்படின்னும் போது நம்ம மைண்டு எப்படி இருக்கும், நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தான் இவர் இதில் சொல்கிறாரு. அதே சமயத்தில் நண்டுன்றது வெளி உலகத்தில் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற நண்டு தான் உங்களை குருடாக்க போகுது. அது எப்போ வேணால் ஆக்கலாம், இப்போவே இல்லை, ஆனால் எந்த நிமிஷம் வேணால் இது நடக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் அவர் இதை சொல்கிறாரு. இந்த போயமில் பார்த்திங்கன்னா அந்த சிம்பாலிசம் தான் வந்து ரொம்ப வந்து அருமையான ஒரு விஷயமாக இதில் கையாண்டிருக்காரு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.